போகிற போக்கில் அடக்கம் பண்ணக்கூடிய வெட்டியான ஆக்கிடுவான போல நம்மளை. 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் கோயில் பக்கத்தில் போய் உட்காந்துருந்தோம். ஒரு அணில் குட்டி ஒன்று இறந்து கிடந்தது. இந்த அணில் குட்டியை நம்ம அடக்கம் பண்ணிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு போனால் செடிக்குள்ளே ஏதோ ஒன்று இறந்து கிடக்கு. என்னடா நடக்கு நமக்கு? நம்ம எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று இறந்து கிடக்கு. இது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா பூனைக்குட்டி மாதிரி இருந்தது. இது பிறந்து 2-3 நாள் தான் இருக்குங்க. இன்னும் கண்ணே திறக்கலை. பாங்குட்டி. அப்புறம் இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இதுக்கு மேலே நிறைய மண்ணெல்லாம் இருந்ததுனால தண்ணி ஊற்றி கழுவி பார்த்தோம். இது பார்க்குறதுக்கு முயல் மாதிரியே இருந்தது. இந்த காதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். இந்த காதெல்லாம் ரொம்ப நீளமாக இருந்தது. இது பூனைக்குட்டியா முயல் குட்டியான்னு தெரியக்கு முன்னாடி நம்ம மண்டையை கருக்கு பிடிச்சிடும் பிள்ளைக்கு. வர நம்மளை சுற்றி நடக்கிறதுலாம் விசித்திரமாக இருக்குது. அன்னைக்கு என்னென்னா மரத்தில் அணில் கூட இல்லை. ஆனாலும் அணில் குட்டி எப்படியே இறந்து கீழே விழுந்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூனை இல்லை, முயலும் இல்லை. ஆனாலும் எப்படியும் எங்கள் வீட்டு முன்னே வந்து இறந்து கிடக்கு. சரி, நடக்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்னு முருங்கை மரத்துக்கு அடியில் ஒரு குழி தோண்டி இதையும் நம்ம புதைச்சிட்டோம். இது பூனை குட்டியா முயல் குட்டியான்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இது என்ன குட்டின்னு தெரியாமலே நான் இதை புதைச்சிட்டேன்.